தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. மேம், இதெல்லாம் ரொம்ப ஓவர் மேம். உங்களுக்கு பயமா இருக்குன்னு என்னையும் சேர்த்து இங்கேயே உட்கார வச்சிருக்கீங்களே. நான் என் வீட்டுக்கு போகணும் மேம். எங்க வீட்டுல என்ன தேடுவாங்க. பிரின்சி, உங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு நைட் இங்க ஸ்டே பண்ண மாட்டியா? நானே பயத்துல இருக்கேன், நீ வேற ஏன் பிரின்சி? இங்க பாரு, எனக்கு டேட்டு குறிச்சிருக்கிறது 13ஆம் தேதி. இன்னைக்குதான் அந்த நாள். தயவு செஞ்சு கேக்குறேன், என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ். மேம், அதுக்குன்னு இடத்த விட்டு கூட நவுற விட மாட்டீங்களே. ஹே, அசைஞ்சிட கூட அசைஞ்சிடாத. முன்னாடி யாராவது வந்து எழுதுனாங்கன்னா நான் பாத்துக்கிறேன், பின்னாடி யாராவது வந்து எழுதுனாங்கன்னா நீ பாத்துக்கோ. இந்த சைடு அந்த சைடு 2 பேருமே 2 கண்ணு வச்சு, மொத்தம் 4 கண்ணு பத்திரமா பாத்துக்கிறோம். ஓகே? நான் வேற யாரையுமே நம்ப தயாரா இல்ல. இப்போதைக்கு நம்மளோட 4 கண்ணு மட்டும்தான் நம்மளோட செக்யூரிட்டி. ஓகேவா? சரி மேம். ப்ளீஸ் பிரின்சி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தூங்காம இரு. நீ 2 நாள் கூட அப்புறம் லீவ் எடுத்து நல்ல படுத்து தூங்கு ப்ளீஸ். ஒரு நாள் தூங்கிடாத. என்னோட உயிர் விஷயம் பிரின்சி, விளாண்டாதடி. என்ன உன் கூட பிறந்த அக்காவா நினைச்சுக்கோடி ப்ளீஸ் டி. மேம், நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்து ஒரு 2 வருஷம் இருக்குமா? ஆனா அந்த 2 வருஷத்துல ஒரு நாள் கூட நீங்க இவ்ளோ ப்ளீஸ் எல்லாம் கேட்டு நான் பார்த்ததே இல்ல மேம். ஆனா ஒரு வார்த்தை சொன்னீங்களே, கூட பிறந்த அக்கா மாதிரின்னு. என் கூட பிறந்த அக்காவா இருந்திருந்தா எனக்கு இன்கிரிமெண்ட்லாம் ஏத்தி கொடுத்திருப்பாங்க மேம். ஐயோ, நேரம் பார்த்து டார்ச்சர் பண்றாளே. இப்ப என்னடி, உனக்கு இன்கிரிமெண்ட் தானே வேணும்? அத பேச வேண்டிய நேரமாடி இது. வேற எந்த இடத்துல பேசினாலும் நீங்க ஏத்தி தர போறது இல்ல. அதான் இந்த இடத்துல பேசினேன் மேம். ஐயோ, தந்து தொலைக்கிறேன். என் உயிரை மட்டும் காப்பாத்திரு. உனக்கு எவ்வளவு வேணாலும் தரேன் ப்ளீஸ். அப்ப ஓகே மேம், நான் 2 நாள் கூட முடிச்சிருக்கேன். இந்த காலத்துல காசு பணத்துக்கு இருக்கிற மதிப்பு கூட உயிருக்கு இல்லல மேம். என்ன டயலாக மாத்தி சொல்லிட்டீங்க? அது நீங்க சொல்லக்கூடாது மேம். வேம்பு ஒரு 2 வார்த்தை எதிர்த்து பேசிட்டாருன்னு அவர் காலையே விட்டுட்டீங்களே. இப்போ வேலைக்கு கூட போக முடியாம காசு பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் என்ன மேம்? ஏய், என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க நீ? உண்மை அப்படியே கசக்குதோ? என்னது? ஒன்னும் இல்ல மேம். யாரு? டிசிபி சார் மேம். ஹலோ மிஸ்டர் ஆதித்யா. மிஸ்ஸஸ் நீலாம்பரி. சொல்லுங்க ஆதித்யா. என்ன நீலாம்பரி மேடம், குரலே ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கே. பயம் பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கு போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு வாய் மட்டும் தான் சொல்லுது. குரலு வேற லெவல்ல நடுக்கமா இருக்கே. இருக்கட்டும். யாராவது இந்த மாதிரி பயம் காமிச்சாதானே நீங்க பயந்துகிட்டு உட்காந்துருப்பீங்க. மணிய பாத்தீங்களா? 11:45. தேதி 13 ஆகுறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. ஹலோ, அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் கால் பண்ணீங்களா? மேடம் இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா என்னாலலாம் உங்க கேஸ் எடுத்து நடத்த முடியாது மேடம். நீங்க வேற யாராவது பாத்துக்கோங்க. ஹே, இல்ல இருங்க ப்ளீஸ். லாஸ்ட் கட்டத்துக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம்லாம் என்னால தனியா ஹேண்டில் பண்ண முடியாது. அப்ப என்கிட்ட எப்படி பேசணும்? எப்படி பேசணும்? மரியாதையா சார்னு கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? மரியாதையா சார்னு கூப்பிடணும். இது நல்ல பிள்ளைக்கு அழகு. எங்க கூப்பிடுங்க பாக்கலாம். கூப்பிடுறேன் செல்லம். ஐயோ சார். இல்ல வெறும் சார்னு கூப்பிட்டா நல்லா இல்ல. டிசிபி ஆதித்யா சார் அப்படின்னு கூப்பிடுங்க. சாவடிக்கிறானே. டிசிபி ஆதித்யா சார். ஐயோ அம்மா, சிரிப்பு தான் வருது மேடம். மிஸ்டர் ஆதித்யா, என்ன வச்சு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? நானே இங்க அவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன். ப்ளீஸ், என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லிட்டு வைங்க. இல்ல நீங்க ரொம்ப டென்ஷன்ல இருப்பீங்கன்னு தெரியும். உங்களை சும்மா ஜாலி பண்ணலாம் தான் கால் பண்ணேன். இந்நேரத்துக்கு உங்க பெட்டை விட்டு எந்திரிச்சிருக்க மாட்டீங்க இல்ல? எங்கேயுமே போல. பாத்ரூம் வந்தா கூட போக கூடாதுன்னு அப்படியே உட்கார்ந்துருக்கேன். சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து பக்கத்திலே வச்சிருக்கேன். நான் எங்கேயுமே எந்திரிக்க மாட்டேன். வெரி குட். அப்புறம் நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் சிசிடிவி வச்சிட்டீங்களா? ஈவன் என் பெட்ரூம்ல கூட சிசிடிவி வச்சிருக்கேன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட முடியாம தான் உட்கார்ந்துருக்கேன். ஊரையே ஆட்டி படைக்க தெரிஞ்சதுல எல்லாரையும் கஷ்டப்படுத்தும் போது இப்படிதான் இருக்கும். ஆனா உங்களையே ஒருத்தவங்க ஆட்டி படைக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்தே ஆகணுமே. ஐயோ, அடுத்து எப்ப எழுதுவாங்கன்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் மேடம். நானும் தான் ஆதித்யா. யாரு எழுதுறாங்கன்னு மட்டும் தெரியட்டும். அப்புறம் தானே இந்த நீலாம்பரியோட ஆட்டத்தை அவங்க பாப்பாங்க. பாத்தீங்களா அப்பவும் அடங்கல. பார்த்து பேசுங்க மேடம். பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டுட்டு இருக்க போறாங்க. அப்புறம் நீங்க பேசுறதுல டென்ஷன் ஆகி கத்தி எடுத்து குத்தி விட்டாங்கன்னா? ஆதித்யா ஐயோ, ப்ளீஸ், நான் போனை கட் பண்றேன். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ஓகே. உங்க கால்க்காக தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் கூப்பிடுங்க. சரி வைங்க. டேய், மாஸ் பண்றீங்கடா. யாரா அந்த வேலையை பண்றது? எனக்கே உங்களை பார்க்கணும் போல இருக்குடா.
யாருன்னு மட்டும் தெரியட்டும், தூக்கி வச்சு கொண்டாடிடுவோம். எப்படி இருந்த பொம்பளைய இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்களேடா. சரி ஓகே, மணி 12 போகுது. இதுக்கப்புறம் நீலாம்பரி வீட்டுக்கிட்ட போய் நிப்போம். ஸ்டேஷன்ல இருந்து அவங்க வீட்டுக்கு 5 நிமிஷம் தானே, சீக்கிரமாவே போயிடுவோம். அப்படி யாருதான் வந்து எழுதுறாங்கன்னு பாப்போம். இருக்கிற டென்ஷன்ல இவன் வேற. என்ன சத்தம் அது? குறு குறுன்னு. ஏய், பிரின்சி. ஷோ, பிரின்சி எந்திரி. பிரின்சி, பிரின்சி. மேடம் ஒரு 5 மினிட்ஸ் மேடம், ரொம்ப டயர்டா இருக்கு மேடம். இன்னும் கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்கா சௌரியமா? அடி பாவி. ஐயோ, வயிறு வேற கடமுடா கடமுடான்னு சத்தம் போடுது. ரெஸ்ட் ரூம் வேற போகணுமே. ஐயோ, எல்லாம் ஒரே நேரத்துல வந்து என்ன சாவடிக்குதுங்க. இந்த மஞ்ச பண்ணி வேற தூங்கிக்கிட்டு இருக்கா. ஷோ, சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு 5 நிமிஷத்துல ஓடி வந்துருவோம். ஏய் தள்ளி போடி, நல்ல சௌகரியமா மடியில வந்து படுத்திருக்கா. நீலாம்பரி வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. யார் கத்துறது? நீலாம்பரி வாய்ஸ் மாதிரி இருக்கு. என்னாச்சு? சரி போய் பாப்போம். நீலாம்பரி என்னாச்சுங்க? ஆதித்யா, அங்க அங்க பாருங்க. எங்க யாரு வந்து எழுதுனதுன்னு பாத்தீங்களா? உங்களை இங்கே தானே இருக்க சொன்னேன், எங்க போனீங்க? நான் 2 நிமிஷம் தாங்க ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். அதுக்குள்ள யாரோ எழுதிட்டாங்க. நான் போறப்ப இது இல்ல. 2 நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ள யாரோ எழுதியிருக்காங்க. 2 நிமிஷத்துல எழுதியிருக்காங்கன்னா கீழே தான் நானும் நின்னுட்டு இருந்தேன். யாரும் உள்ள போன மாதிரி தெரியல. அப்பனா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் யாரோ எழுதியிருக்காங்க. உங்க பிஏ இங்க தூங்குறாங்க? நான் தான் துணைக்கு கூப்பிட்டேன். துணைக்கு கூப்பிட்டீங்களா? சரி, நான் சிசிடிவி கேமரா உங்களோட பெட்ரூம்க்கு வைக்க சொன்னேன்ல, வச்சீங்க தானே? ஆமாதி, வச்சுட்டேன். சிசிடிவியோட கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்கு? கீழே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. நான் போய் பாக்குறேன். ஆதி ப்ளீஸ், நானும் வரேன். வாங்க. உங்களோட பெட்ரூம் சிசிடிவியை மட்டும் ஆபரேட் பண்ணுங்க. இதுதான் ஆதி. என்னது இது? லெட்டர்ஸ்லாம் தானா எழுதுது. என்ன அதுவாவே டைப் ஆகுது? ஒருவேளை பேயா இருக்குமோ? உங்களை விடவா அந்த உலகத்துல வேற பேய் இருக்க போது? இருங்க, யாருன்னு பாப்போம். அதுவாவே எழுதுறதுக்கு வாய்ப்பில்லையே. இருங்க, ஜூம் பண்ணி பாப்போம். எப்படி இங்கதான் எழுதியிருக்கு, ஆனா யாரு வந்து எழுதுனா? சிசிடிவி கேமரால கூட தெரிய மாட்டாங்களே. ஜூம் பண்ணி பாப்போம். இங்க ஒன்னும் இல்ல, எங்கேயும் இல்லையே. கீழே இங்க என்ன என்னமோ தெரியுது. நல்லா ஜூம் பண்ணி பாப்போம். வாட்? ஆதி கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆதி யார் எழுதுனது? என்னங்க நீலாம்பரி, மனுஷங்களுக்கு தான் நீங்க நிறைய துரோகம் பண்றீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு ஈய கூட வாங்க விட்டு வைக்கல. ஈக்கு போய் துரோகம் பண்ணிருக்கீங்களேங்க. என்னது ஈயா? என்ன சொல்றீங்க ஆதித்யா? எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கே ஒண்ணும் புரியல. கொஞ்சம் வந்து இங்க பாருங்க. ஜூம் பண்ணி ப்ளே பண்ணுங்க. என்னது? என்ன வச்சு என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இவ்வளவு நேரம் எழுதுனதெல்லாம் அந்த ஈயா? இடியட். என்ன மேடம், நான் என்னென்னமோ எதிர்பார்த்துட்டு வந்தேன், இப்படி புஷ்னு போயிருச்சே மேடம். ஐயோ, நானே டென்ஷன்ல. ஷோ, 4 நாளையா? நான் நல்லா கண்ணு மூடி தூங்கி 4 நாள் ஆகுது.
என்னை எதுக்கு இப்படி பாடாப்படுத்துது? ச்சே. ஒரு நிமிஷம். ஈக்கு எழுத தெரியுமா? ஓ மை காட், என்னால எதையுமே நம்ப முடியல. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க நீலாம்பரி மேடம். எழுத தெரிஞ்ச ஈக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. அதனால அம்மா சரி பழக்க முடியல. சாரி சாரி, ஐ எம் ரியலி சாரி. அதனாலதான் அந்த ஈ உங்களை பழி வாங்க வந்திருக்கு. என்ன மேடம், கொசுபேட்டை வச்சு கொசு அடிக்கிறதுக்கு பதிலா ஈ அடிச்சிட்டீங்களோ? அதான் உங்களை பழி வாங்க வந்துருச்சோ? மிஸ்டர் ஆதித்யா, உங்களுக்கு என்ன பார்த்தா என்ன சிரிப்பா இருக்கா? 4 நாள் அந்த ஈ மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அத ரெக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கி அப்படியே அது என்ன பண்ணுவேன்னு தெரியாது, காலெல்லாம் அப்படியே பீஸ் பீஸா நறுக்கி சூப்பு போட்டு அதுக்கே ஊத்துறேன். சாரி சாரி மிஸ்ஸஸ் நீலாம்பரி. ஆ, அங்க பார்த்த அதே ஈ என்ன ஈ பேசுது? ஏய், 4 நாளும் என்ன தூங்க விடாம செவத்துல எழுதி எழுதி டார்ச்சர் பண்ணது நீதானா? ஆமாண்டி, நானேதான். இன்னமும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே, என் ரெக்கையெல்லாம் பிச்சு காலை உடைச்சு சூப்பு போட்டுருவியா? என்கிட்ட சிக்கனா சின்ன பின்னமாயிருவ, தெரியும்ல? ஹே, எனக்கு புரியல. நீ முத யாரு? எதுக்கு என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிஞ்சிடும்டி. நீ பண்ண துரோகத்துக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம், அது சீக்கிரமாவே நடக்க போகுது நீலாம்பரி. மிஸ்டர் இ, ஐயோ மிஸ்டரா மிஸ்ஸஸா தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க டிசிபி சார். இல்ல, 4 நாளா நீங்க நீலாம்பரிக்கு மட்டும் தண்ணி காட்டலங்க, எனக்கும் சேர்த்து தான் தண்ணி காட்டியிருக்கீங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் அலசி ஆராய்ஞ்சிட்டேன், எங்கேயுமே மாட்டலையே நீங்க. ஆதி சார், நாங்கெல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் பிளான் போட்டு தான் பண்ணுவோம். ஈகானா சும்மாவா? ஈகாவா? என் பேரு சார். ஓ, உங்களுக்கு பேரெல்லாம் இருக்கா? சூப்பருங்க. ஆமா, என்ன பேர் சொன்னீங்க? ஈகா ஈகா. ஓ, நைஸ் நேம். ஆதி, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? இந்த ஈ என்னமோ எனக்கு ஏதோ தண்டனை கொடுக்கறேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. எனக்கு புரியல. ஈகா மேடமா சாரா? மேடம் மேடம். ஓ, கரெக்ட் கரெக்ட். ஒரு லேடியோட மனசை இன்னொரு லேடியால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். சூப்பர் ஈகா மேடம். தேங்க் யூ. ஆமா, இவங்களுக்கு ஏதோ தண்டனைன்னு சொன்னீங்களே, அது எப்ப கொடுப்பீங்க? ஆதித்யா, என்ன எப்ப கொடுப்பீங்கன்னு நீங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி கேக்குறீங்க. ஏதாவது கேட்டு சொல்லுங்க. அதாவது உங்க பாணியில விசாரிங்க. ஏங்க, என் பாணியில விசாரிக்கிறதுக்கு நான் என்ன அனிமல்ஸ்க்காக போலீஸ்க்கு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கேன்? ஆல்ரெடி லைலா கொடுத்த கேஸே பெண்டிங்ல இருக்குங்க. அனிமல்ஸ்க்கு கேஸ் எடுத்ததே பெரிய விஷயம், இப்ப அடுத்து இன்செக்ட் கேஸ் வேற. இப்ப நான் அதை எங்க போய் எடுக்கிறது? ஐயோ சரி, எதையாவது கேட்டு சொல்லுங்க, பதட்டமா இருக்கு. ஐயோ, இன்னும் நான் என்னென்னலாம் பார்க்க வேண்டியதா இருக்கோ தெரியலையே. மூடிட்டு சென்னையிலேயே இருந்திருக்கலாம். ஈகா மேடம், கொஞ்சம் என் பக்கத்து திரும்பினீங்கன்னா விசாரிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சாரி சார், 2 நாளா கழுத்து புடிச்சிக்கிச்சு, திரும்ப முடியல. நீங்க வேணா அந்த சைடு வாங்களே. ஆத்தாடி சபா. தோ தோ வர. என்ன சார் வராங்களே, தள்ளு. ஒரு ஈ கூட எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்குது. உன்னையா? உன்னால என்னை எதுவுமே கிழிக்க முடியாதுடி. படி. இப்ப சொல்லுங்க ஈகா மேடம், இவங்களுக்கு ஏதோ தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, எப்படி என்னன்னு ஏதாவது க்ளூ கொடுக்க முடியுமா? க்ளூவா? 10 நிமிஷத்துல தெரிஞ்சிரும் சார். 10 நிமிஷத்துலயா? புரியல. 10 நிமிஷத்துலயா? ஹே, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு, இல்லனா ஜிங்கி ஜிங்கின்னு பறந்துகிட்டு இருக்க ரெக்கைய ஒருத்து விட்டுருவேன். ஹே, உன்னால என் கிட்ட கூட நெருங்க முடியாது. என்ன 4 நாள் உன்னை சுத்த விட்டேனா? ஏன்டியவா மண்டை காஞ்சி போய் கிறங்கி போய் உட்கார்ந்திருந்த? எப்படி கெத்தா எழுதிட்டு இதே வீட்டுக்குள்ள 10 நாளா நடமாடிக்கிட்டு இருக்கேன்டி. என்ன உன்னால கண்டுபிடிக்க துப்பில்ல, பேச வந்துட்டான். ரெக்கைய அறுத்துருவேன், புடிச்சிருவேன்னு. ஈகா மேடம், போதும் மேடம், ரொம்ப காமெடி பண்ணிட்டீங்க. எனக்கு வயிறு வலிக்குது. நைட்டு 12:30 மணிக்கு விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில பிறந்த 29 வருஷத்துல முத வாட்டி 12:30 மணிக்கு சிரிச்சுட்டு இருக்கேன் மேடம். முடியல என்னால. ஓகே, ஃபன் எல்லாம் போதும். இப்போ சீரியஸான மேட்டருக்கு வருவோமா? உங்களுக்காக பாக்குறேன் சார், சொல்லுங்க. இல்ல,
இன்னைக்கு டேட்ல உன்னோட கதை முடிய போகுதுன்னு சொல்லி எழுதிலாம் வச்சிருந்தீங்களே, அதெல்லாம் எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இப்படிலாம் எழுதி நீலாம்பரிய பழி வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்க? அந்த டீடைல்ஸ்ல கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார், அடுத்தவங்கள அழிச்சு இவன் நல்லா வாழணும்னு நினைக்கிறா சார். இவள சும்மா விடலாமா? விடக்கூடாது, விடவே கூடாது. ஆ, விடக்கூடாதுல, விடவே கூடாதுல. அதுக்கு தான் சார், இவள சாவடிக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கிறேன். புரியுது, உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா எதுக்குன்னு புரியலையே. உங்களை ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டாங்களா? இல்ல உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களை யாரையாவது அடிச்சு சாவடிச்சிட்டாங்களா? அதுக்கு தான் நீங்க இப்ப அவங்களை பழி வாங்க வந்திருக்கீங்களா? ஏண்டா எப்பயோ ஒரு வாட்டி ஒரு ஈய சாவடிச்சிருப்பேன், அது ஒரு குத்தமாடா? அதுக்காடா என்ன பழி வாங்க வந்திருக்கீங்க? இதெல்லாம் அநியாயம்டா. எவன் என்னென்னமோ பண்றான், ஒரு ஈய கொண்டதுக்காடா? ஐயோ முடியலடா. சார், அதெல்லாம் இல்ல சார். அந்த அம்மா பண்ண வேலைக்கெல்லாம் அதெல்லாம் இப்ப உசுரோடவே இருக்க கூடாது சார். அப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்குது. அது தெரிஞ்சதுல இருந்து என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? என்ன ஈகா மேடம், திடீர்னு எமோஷனலா பேசுறீங்க? மனசு விட்டு போச்சு சார். மனசு விட்டு போச்சா? ஐயோ, எவ்வளவு நேரம் தான் சமாளிக்கிறது? சீக்கிரம் வாங்க. ஆ அம்மா, ஆ அம்மா, ஆ. ஹே, யார் இது? நில்லுங்க. மிஸ்ஸஸ் நீலாம்பரி, நீலாம்பரி எந்திரிங்க. ஹலோ. யார் இது நீலாம்பரிய குத்துனது? இப்பவே போய் பிடிக்கணும். சார், இவ சாவணும் சார். அவங்க ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணிருக்காங்க சார். யாருன்னு தெரியணும், தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். சார், சார் விட்டுடுங்க சார். ஹே நில்லு, யாரு நீ? ஒரு போலீஸ் டிசிபி அங்க நிக்கிறேன். ஏன் முன்னாடி அவளை கத்தியால குத்திட்டு நீ பாட்டுக்கு ஓடிட்டு இருக்க? மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு பக்காவா வந்தா தெரியாதா எனக்கு? ட்ரெஸ் எல்லாம் பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்க. எவ்வளவு தைரியமா உள்ள வந்து குத்திட்டு போற? மாஸ்க கலட்டு, கலட்டுன்னு சொல்றேன்ல. ஆத்தா, ஆத்தா நீங்களா? நீலாம்பரிய குத்துனது நீங்களா? ஆமா ஆதி தம்பி, நான் தான் நீலாம்பரிய குத்துனேன். கா